நண்பர்களே, ஸ்லீவ் பைப்பிங் எப்படின்றத பார்ப்போம். இந்த ப்ளவுஸ் 4வது தொடர்ச்சி இது. ஃபர்ஸ்ட் வந்து லைனிங்ல பைப்பிங் அட்டாச் பண்ணிக்கணும். லைனிங் வந்து இழுத்த மாதிரி கொடுக்கணும், அப்போ சுருக்கெல்லாம் வரும். அதே மாதிரி ஆப்போசிட் ஸ்லீவ் ஸ்லீவ்ல அட்டாச் பண்ணியாச்சு. இப்போ மெயின் பீஸில் வந்து தச்சு திருப்பிடுவோம். லெவலாக போட்டு அதே மாதிரி ஒரு தையல் போட்டுங்க. அதே மாதிரி திருப்பி வந்து லைனிங்ல ஓரமா தையல் போடுங்க. இந்த ப்ளவுஸ் முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா லைனிங்ல மட்டும்தான் தையல் போட்டிருப்பேன், மேலே கிடையாது. இது இந்த ப்ளவுஸ் வந்து பொட்டிக் ஃபினிஷிங்கில் தச்சு காட்டியிருக்கேன். அதே மாதிரி நீங்கள் ஃபினிஷிங்காக எப்படி தைக்கன்றது மெத்தட். இப்போ நம்ம லெவலாக கீழும், மேலே தையல் கிடையாது. சுற்றி பேக் பண்ணிடுவோம். இந்த எக்ஸ்ட்ரா பீஸ்லாம் கட் பண்ணிவிடுங்க. நண்பர்களே, ஸ்லீவ் ரெடி பண்ணிட்டேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம இதை ஷோல்டர் ஜாயின் பண்ணி ஸ்லீவ் ஏற்றி சைடு தச்சு முடிச்சிடலாம் அந்த ப்ளவுஸை. இந்த வீடியோ நான் 4 வீடியோவாக போட்டிருக்கிறேன். இந்த ப்ளவுஸை நீங்கள் அதே மாதிரி நீங்கள் தைச்சி ட்ரை பண்ணுங்கள், கரெக்டாக வரும். ஸ்லீவ் வாங்க ரெடி ஆகிடுது. ஷோல்டர் ஜாயின் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு நம்ம. பேக் அண்ட் ஃப்ரண்ட் வந்து அப் அண்ட் டவுன் இல்லாமல் கரெக்டாக ஜாயின் பண்ணணும் ஷோல்டரை. பாருங்க, இந்த பைப்பிங் பாருங்க கரெக்டாக நேராக இருக்கு. அதே மாதிரி அடுத்த பக்கம் ஷோல்டர் ஜாயின் பண்ணிடுவோம். இதுவும் பாருங்க பைப்பிங் கரெக்டாக இருக்கு. அப் அண்ட் டவுன்லாம் ஒரே மாதிரி. ஓவர்லாக் போட்டுருவோம். நம்ம கை ஏற்றதுக்கு முன்னாடி ஓவர்லாக் போட்டு ஸ்லீவ் ஏற்றுவோம். இப்போ ஸ்லீவ் பாருங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக் இருக்கு. கவர் தட்டு வெட்டிருக்கும் பாருங்க. கரெக்டாக சைடில் மார்க் பண்ணிக்கணும் நம்ம. இது ஃப்ரண்ட் சைடு ஒரு மார்க்கு, ஃப்ரண்ட்டு பேக்கு. நம்ம வந்து ஃப்ரண்ட் சைடு இருக்குது ஸ்லீவு. அதே மாதிரி பாடி பீஸு ஃப்ரண்ட் பாடி பீஸு போடணும். இப்போ பாருங்க, இந்த மாதிரி போட்டு ஸ்லீவ் வந்து நம்ம, அதாவது ஸ்லீவ் கீழே இருக்கணும், பாடி வந்து மேலே இருக்கணும்.
ஸ்லீவ் இழுக்கக்கூடாதுங்க, பாடி பீஸ் தான் இழுக்கணும். கீழே கை வந்து குளிர கொடுக்கணும், பாடி பீஸ் இழுத்தா மாதிரி கொடுக்கணும். அப்போ தான் வந்து அந்த சுருக்கெல்லாம் இல்லாமல் ஃபினிஷிங்காக இருக்கும். மேல் தையல் ஒன்று போட்டுக்கலாம், ரெண்டாவது தையல். ஸ்லீவ் பாருங்கள், சுருக்கெல்லாம் நல்லா நீட்டாக அழகாக வந்துருக்கு பாருங்கள். இந்த மாதிரி தான் நம்ம ஸ்லீவ்லாம் ஏற்றுறது. ப்ளவுஸில் ரொம்ப முக்கியமானது ஸ்லீவ் நெக்கு ரொம்ப முக்கியமானது. அதனால் ஸ்லீவ் சுருக்கெல்லாம் நீட்டாக வைக்கணும். இப்போ வந்து நம்ம சைடு ஜாயின் பண்ணிடலாம். சைடு வந்து நம்ம மார்க் போட்டுருவோம் ஆல்ரெடி. அந்த மாதிரி லெவலாக தையல் வந்து மேல் பக்கம் திருப்பணும், ஸ்லீவ் பக்கம் திருப்பிடணும். ஜாயிண்ட் அப் அண்ட் டவுன் இல்லாமல் கரெக்டாக வச்சு ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு அப் அண்ட் இல்லாமல் ஜாயின் பண்ணியாச்சு. நமக்கு எக்ஸ்ட்ரா தையல் போட்டுக்கலாம். அளவு கரெக்டாக இருக்கும், ஒரே மாதிரி இருக்கணும், தண்டவாளம் மாதிரி இருக்கணும் பக்கத்து தையல். நண்பர்களே, சைடு தைச்சாச்சு. இப்போ வந்து டாட்டு, சென்டர் டாட்டு பேக்கில் வந்து சென்டர் பண்ணணும். சைடு தையலும் சென்டரும் வச்சு டாட்டு பிடிக்கணும். டாட் பிடிச்சாச்சு நண்பர்களே. ப்ளவுஸ் முடிஞ்சது. லைனிங் ப்ளவுஸு, த்ரெட் பைப்பிங்கு, ஃபுல் ஃபினிஷிங் பொட்டிக் ஸ்டைலில் நான் தச்சு காமிச்சிருக்கேன். இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபினிஷிங் ரொம்ப முக்கியம். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம அடுத்த வீடியோவில்